ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னுட்டு. இது நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேனல் வச்சு ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் எதுலேயுமே எனக்கு சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கல. ஏன்னா நான் ஆரம்பிப்பேன் யூடியூப் சேனல், கொஞ்ச நாள் போஸ்ட் போடுவேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இப்படி பண்ணியே பார்த்தீங்கன்னா எனக்கு ரீச்சே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் இப்போ புது யூடியூபராக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா, நம்ம யூடியூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே நம்ம முதல் நாளே போஸ்ட் போட்டுறக்கூடாது. ஒரு 30 வீடியோவோ 50 வீடியோவோ நம்ம ரெடி பண்ணி ப்ரீ பிளான்டாக வச்சிடணும். நம்ம ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், குக்கிங்கா இல்லை ஃபேமிலி விலாகா இல்லை ஃபன் காமெடியா என்ன நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், சேனல் க்ரியேட் பண்ணி அன்னையிலேருந்து நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டை போட ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஏறுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல் வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர் வரும். வாட்ச் ஹவர் வந்தால் தான் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் ஆகும். நம்மளுக்கு என்ன 2 க்ரைட்டீரியா கொடுக்குறாங்க யூடியூப் பக்கத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் 365 டேஸில். அது கூடவே 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அப்போ ஷார்ட்ஸில் ஏர்னிங்ஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் வரும். லாஸ்ட்டு 90 டேஸில் 10 மில்லியன், அதாவது 100 லட்சம் வியூஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்க்கு வர்றது தான் நம்மளுக்கு பணமாக மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 4000 வாட்ச் ஹவரும் 1000 சப்ஸ்கிரைபரும் வர்றதுக்கு நம்ம தொடக்கத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணணும், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம போட்டால் தான் அல்காரிதம், யூடியூப் அல்காரிதம் நம்ம முன்னாடி கொண்டு நிறைய வியூவர்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை காட்டும், விசிபிள் பண்ணும். அப்போ நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் வைரல் ஆகும். ஆனால் நம்ம இன்றைக்கி போடுறது, ஒரு 2 வாரம் விட்டுறது, ஒரு 2 மாதம் விட்டுறது, திடீர்னு வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ரீச்சே கிடைக்கல. நான் அப்படி தான் பல சேனல் வச்சு ட்ரை பண்ணி என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ இந்த சேனல் நான் கன்சிஸ்டண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் நான் மற்றவங்க யாராச்சும் தொடங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக தான் நான் பர்டிகுலராக இந்த வீடியோவே போடுறேன். இப்போ நான் இதில் லஞ்ச் பாக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். நம்ம சாம்பார் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் அந்த பன்னீர் முட்டை போட்டு ஒரு ஆம்லேட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் பச்சை மிளகா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் இதில் பன்னீர் ஆட் பண்ணுவேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே முட்டையும் கொஞ்சம் உடச்சி ஊற்றிப்பேன். நல்லா பொடிய வெங்காயமும் இதெல்லாமே கட் பண்ணிக்கோங்க. நான் இது 200 கிராம்ஸு, எனக்கு பாதி போதும். இதில் நல்லா நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணாலும் சரி, இல்லை கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணாலும் ஓகே தான். ரெண்டுமே ஃபைன் தான். இதுனா உங்களுக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்படி போடுறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இது எக் ஆம்லெட் போடுற மாதிரி தான், ஜஸ்ட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வேண்டிய மசாலாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுல்ல, ஏன்னா எக்கும் ப்ரோட்டீனு, பன்னீர்லேயும் சொல்லவே தேவையில்ல. நான் எப்பவுமே இதாக செய்கிறேன்னா எல்லா மசாலாஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் இப்போ மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர் போட்டேன், சால்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் வாசனைக்கு போட்டு. நான் இப்போ 4 எக்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா இது எனக்கு 4 பேர் சாப்பிடணும். அதனால் 100 கிராம் பன்னீரும் 4 முட்டையும் எடுத்திருக்கேன் நான். நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸு கொடுத்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு அந்த ஆம்லேட்டுக்கு தேவையானது ரெடி ஆயிரும். கொத்தமல்லி கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஒரு கவுச்சி வாடை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. கொத்தமல்லி மிஸ் பண்ணாதீங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஆம்லெட்டு. அதனால தான் நம்ம பீட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நீங்கள் பார்த்து ஆரம்பிங்க. ஏன்னா யூடியூப்பில் நம்மளுக்கு என்னமோ வியூஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே இதில் நம்ம ரெவென்யூ எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்பவே நம்ம எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம அந்த வாட்ச் ஹவர் கிடச்சிருச்சுன்னா ஃபைன். புதுசாக போடுறவங்க ஸ்பீடாக அதிக டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும்.
இல்லை நம்ம ஸ்லோவாக போடுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக போடுற மாதிரி இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு நோட்டும் பென்னும் எடுத்து எழுதி வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி போட போகிறோம், இந்த சேனல் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனிங்னா கார்டனிங், குக்கிங்னா குக்கிங், இல்லை ஃபன் போடுறீங்க, இல்லைனா ஏதாவது ட்ரோல் பண்ணுறீங்க, நியூஸ் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் வந்து இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கூட வந்து மிளகாய் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். சாப்பாடு ரைஸ் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் அதையும் பேக் பண்ணியாச்சு. சொரக்காய் கூட்டு வச்சுருக்கேன், அதுவும் பேக் பண்ணியாச்சு. அப்புறம் நாம் செஞ்ச பன்னீர் முட்டை ஆம்லெட் அதுவும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவே. அதையும் வச்சிடலாம். அது கூட வந்து நம்ம ஃப்ரைம்ஸ் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்து வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டிய